إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ஆகுக என்ற ஒரு சொல்லை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து வளர்த்து பரிபாலித்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும், வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் விதத்தாகும். யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களின் அறைகளை கொண்டு போய் சேர்க்கும் என்ற அனலம் பெருமானாரின் எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தவனாகும். நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், குறிப்பாக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யாருக்கு இறைவன் நலவை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்க ஞானத்தை தந்து விடுவான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட மார்க்கத்தை பேசக்கூடிய இந்த சபையிலே நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நலவை நாடி இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அப்ப இங்க இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்களும் நானும் இயன்றளவு நம்மால் முடிந்த அளவு வாழ்க்கையில பின்பற்றி வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். நாம் எல்லாம் இறைவனை நம்பிய ஒரு கூட்டமாக இருக்கின்றோம், ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஈமான் கொண்டதின் காரணமாகத்தான் நாம் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், இன்னும் இஸ்லாத்தில் உள்ள பல்வேறு தரப்பட்ட நற்காரியங்களை எல்லாம் செய்கின்றோம். அப்ப நம்ம கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமான் இறைவன் நம்மை நேசிக்கக்கூடிய அளவிற்கு, இறைவன் விரும்பக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஈமான் இருக்கின்றதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். சரியான அளவுல தான் நம்மளுடைய ஈமான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நேசிக்கிற அளவுக்கு இருக்கா நம்ம பார்க்கணுமா இல்லையா? இப்ப அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு பலவீனமான அடியானை விட பலமான அடியான் அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவன், அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக அவன் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், நம்முடைய ஈமானிய உறுதி எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று சொன்னால், நம்முடைய நமக்கு வரக்கூடிய சோதனையை வைத்துதான் அது தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சேர் வாங்க போறோம், இந்த சேர் இது எவ்வளவு வெயிட் தாங்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தான் வாங்குவோம். ஒரு சாதாரண செருப்பு வாங்கினா கூட இது எத்தனை மாசத்துக்கு தாங்கும், பிய்யாம இருக்குமா, தண்ணியில பட்டா பிய்யாம இருக்குமா, அப்படி எல்லாம் பார்த்து தான் நம்ம வாங்குறோம், டெஸ்ட் பண்ணி தான் வாங்குறோம். பைக் எடுத்தா கூட டெஸ்ட் டிரைவ்னு கொடுப்பாங்க, ஓட்டி பார்த்து தான் வாங்குவோம். இப்படி எல்லா பொருள்களுக்கும் சோதனை செய்து தான் வாங்குறோம். அதே போல நம்முடைய ஈமானுடைய எப்படி ஈமான் எவ்வளவு இருக்குங்கிறத எப்படி அறிஞ்சுக்கிறது, அதற்காகத்தான் இறைவன் பல்வேறு தரப்பட்ட சோதனைகளை எல்லாம் இந்த உலகத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். அப்படி இறைவன் வைத்திருக்கக்கூடிய சோதனை ரெண்டு வகைப்படும். ஒரு சோதனை என்ன அப்படி என்று சொன்னால், எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். அவர் முஸ்லீம் அல்லாதவர் இப்படி எதுவுமே பாகுபாடு இல்லாமல் அனைத்து மனிதர்களுக்கும் சில சோதனைகளை இறைவன் வைத்திருப்பான். அது எப்படிப்பட்ட சோதனையா இருக்கும்? பசியால ஒரு சோதனையா இருக்கும், பயத்தால ஒரு சோதனையா இருக்கும், பஞ்சத்தால வரக்கூடிய சோதனையா இருக்கும், மரணம், சில பேருடைய சொந்தக்காரங்களுடைய மரணம், நம் குழந்தையுடைய மரணம், நமக்கு நெருக்கமானவர்களுடைய மரணம், விவசாயத்தின் மூலம் பொருள்களை சேதப்படுத்தி, இப்படி பல்வேறு தரப்பட்ட சோதனைகளை இறைவன் தருவான். இது எல்லா மக்களுக்கும் உள்ளான ஒரு சோதனை. அதே போல மூமின்களுக்குன்னு தனியான சோதனை இருக்கு. இது எப்படிப்பட்ட சோதனை என்றால், நம்முடைய எதிரிகள் இருக்கிறார்களே, இறைவனை மறுக்கக்கூடிய, இறைவனை ஏற்றுக்கொள்ளாத, இறைவனை மறுதளிக்கக்கூடிய அந்த கூட்டம் இருக்கே, அந்த கூட்டம் நமக்கு தரக்கூடிய அச்சுறுத்தல் இருக்கு பாத்தீங்களா, அந்த அச்சுறுத்தல் மூலம் இறைவன் சோதிப்பான். இந்த சோதனை தான் நம்ம ஈமானுக்குரிய சோதனை. அதுதான் இப்ப நமக்கு இந்தியாவில் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு, உலகம் முழுக்க முஸ்லீம்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு மட்டும்தான் நடக்கிறதா நினைக்கிறோம். அது அப்படி கிடையாது. உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கு என்ன செய்யுது, இது போன்ற ஒரு சோதனை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றான். அப்ப இந்த மாதிரி ரெண்டு வகையான சோதனைகள் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இது போன்ற சோதனைகள் வரும்போதுதான்
நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது. பிரச்சனைகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுதுதான் நம்ம அந்த ஈமானுடைய தன்மையை, அதனுடைய பர்சன்டேஜ் அறிஞ்சு கொள்ள முடியும். அப்படி நம்மளுக்கு சோதனையை வைக்காட்டி நம்முடைய ஈமானுடைய அளவை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது என்பதையும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கிறோம். அப்ப திருமறை குர்ஆன் நெடுகிலுமே இறைவன் என்ன சொல்லி காட்டுகிறான், இப்படி சோதனை வைக்கும் பொழுது அந்த மக்கள் எந்த அளவுக்கு அதில் உறுதியாக நிற்கிறார்கள், எந்த அளவுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், எந்த அளவுக்கு இறைவனை முழுமையாக அதில் வணக்க வழிபாடுகளோடு பின்பற்றுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு தான் இந்த சோதனை. அது திருமறை குர்ஆன்ல நிறைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு வரலாறு தான் ஷுஐப் அப்படிங்கிற ஒரு நபியினுடைய வரலாறு. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், என்ஆர்சி இப்பதான் வந்திருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு காலம் தொட்டும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இந்த என்ஆர்சி சட்டத்தை அந்த ஊர்ல உள்ள மக்கள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆச்சரியமா இருக்கு. அந்த குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து படித்து பார்த்தால் இன்றைக்கு என்ன இந்த ஆட்சியாளர்கள் சட்டத்தை கொண்டு வந்து நம்ம வெளியேற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த காரியத்தை இவர்களுக்கெல்லாம் அப்பனுக்கு அப்பனாக இருக்கக்கூடிய முன்னாள் வாழ்ந்த பல கொடுங்கோல் மன்னர்கள் எல்லாம் அமல்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஷுஐபுடைய சமுதாயத்தை பார்த்து அந்த மக்கள் சொல்றாங்க, ஷுஐப் நபியினுடைய சமுதாயம் சிறுபான்மையினர். அப்ப அவங்களை பார்த்து சொல்றாங்க, ஷுஐபே, நீயும் நம்பிக்கை கொண்ட உங்களுடைய மக்கள் இருக்காங்களே, நீங்கள் மரியாதையாக இந்த ஊரை விட்டு வெளியேற்றி விடுங்கள், அல்லது நாங்கள் உங்களை வெளியேற்றுவோங்கிறாங்க. ஏன் வெளியேற்றுவோம் தெரியுமா, நீங்கள் இந்த பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள், இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க செய்யாதீங்க, அதை செய்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களை வெளியேற்றுவோங்கிறாங்க. ஷுஐப் நபி திருப்பி கேட்கிறாங்க, நாங்க உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாலுமா, எங்களுக்கு உங்க கொள்கை பிடிக்கல, அப்பயுமா எங்களை நீங்க வெளியேற்றுவீங்கிறாங்க. ஆமாம், நாங்கள் வெளியேற்றுவோங்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலைமை, இன்னைக்கு அதை தானே சொல்றான். இந்த இஸ்லாம் 2050ஆம் ஆண்டு வாக்கில இந்தியாவில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்கிறான். அதை பார்க்கறாங்க. அதை எடுத்தோன்னா அவனால பொறுத்து கொள்ள முடியல. ஒரே இறைவனை வணங்குவதை அவனால பொறுத்து கொள்ள முடியல. பிற மனிதனை சமமாக நடத்தக்கூடிய இந்த மார்க்கத்தை அந்த மார்க்கத்தை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வதை அவனால பொறுக்க முடியல. இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்டதனால் நம்மை வெளியேற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இங்கே மட்டுமா சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு நபிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ராஹிம் என்ற அந்த அத்தியாயத்தை எடுத்து பார்க்கிறோம். 12, 13வது வசனங்களில பார்க்கிறோம். இறைவன் இதே போன்ற அந்த நபியை பார்த்து மக்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறாங்க, நீங்கள் எங்களுடைய தாய் மதத்திற்கு திரும்பி விடுங்கள். தர்வாப்சின்னு இன்னைக்கு வச்சிருக்காங்க, அது அன்றைக்கே அவன் சொல்லியிருக்கான். உங்களுடைய தாய் மதத்துக்கு நீங்க திரும்புவீங்க. அப்படி நீங்க திரும்பாட்டி இதே ஓரிரை கொள்கையை நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய கடவுள்களுக்கு பழித்து நீங்கள் மாறு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் அப்படின்னு. அப்ப அங்க உள்ள எல்லா நபிமார்களுக்கும் ஒருத்தர் விடாம அத்துணை நபிமார்களுக்கும் காலம் காலமாக அந்த ஊரினுடைய பிரமுகர்கள் தலைவர்கள் சொன்ன செய்தி தான் இந்த என்ஆர்சி என்பது. அதைத்தான் இன்றைய காலகட்டத்திற்கு இந்த இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது. அப்ப இதையெல்லாம் அந்த மக்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், அதுதான் நமக்கான படிப்பினை. எப்படி அதை எதிர்கொண்டாங்க, உடனே அந்த மார்க்கத்தை விட்டு வந்து விட்டார்களா, இறைவனை வணங்குவதை விட்டு பின்வாங்கி விட்டார்களா? கிடையவே கிடையாது. உறுதியாக நின்று இந்த மார்க்கத்தை அவர்கள் முழுமையாக பின்பற்றினார்கள். இன்னும் நம்ம வரலாறுகள்ல பாக்குறோம். மூசா நபியினுடைய வரலாறு ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான். இருந்தாலும் இந்த செய்தி தான் நம்முடைய ஈமானையும் உறுதிப்பாட்டையும், இறைவன் நமக்கு சோதனை வைக்கப்படும் பொழுதுதான், இந்த சோதனையில் எதிரிகள் நம்மை அச்சுறுத்தப்படும் பொழுது அதற்கு எதிராக நிற்பதற்கு நம்மை வலுவூட்டக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய வரலாறுகளாக இது இருக்கின்றது. மூசா நபியினுடைய வரலாறு குர்ஆனிலே அதிகமான இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இவங்க ஃபிரௌன்ட்ட போய் மார்க்கத்தை எடுத்து சொல்ல போறாங்க. மார்க்கத்தை சொல்றாங்க, நீ இறைவன் கிடையாது, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை, நீ அவனைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று ஃபிரௌன்ட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இறைவன் சில அத்தாட்சிகளை கொடுத்து விட்டாங்க. அப்ப அந்த அத்தாட்சிகளை அவன் ஃபிரௌனுக்கு எடுத்து காட்டுறாங்க. இப்படி காட்டும் பொழுது ஃபிரௌன் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் ஒரு சூனியம் செய்யக்கூடியவனா இது போன்ற பிரச்சாரங்கள்லாம் செய்வான். உன்னை விட மிகச்சிறந்த சூனியக்காரர்கள் என்கிட்ட இருக்காங்க, அவங்களையெல்லாம் நான் கூட்டிட்டு வரேன், ஒரு போட்டியை வச்சுக்கிடுவோம் என்று சொல்றாங்க. அப்ப மூசா நபியும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு போட்டி வைக்கிறாங்க. போட்டி நடக்குது. மூசா நபி கைத்தறியை போடுறாங்க. அவங்களும் சில விதமான கயிறுகளை தூக்கி போடுறாங்க. பாம்பு போல அதெல்லாம் நெளியுது. அப்ப மூசா நபி என்ன செய்யறாங்கன்னா, இந்த கம்பை தூக்கி போடுறாங்க. இந்த கம்பு ஒரு பாம்பாக மாறி அவர்கள் போட்ட அந்த சூனியத்தை எல்லாம் என்ன செய்யுது, சாப்பிட்டுருது. அப்ப அந்த சூனியக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு மேஜிக்கை காட்டிக்கிட்டு இருக்கோம், ஒரு வித்தையை காட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவர் போட்டது வித்தை கிடையாது, இது இறைவனுடைய செயல் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்தவர்களாக என்ன செய்யறாங்கன்னா, அதே இடத்துல இறைவனுக்கு சுஜூத் செய்துவிட்டு அந்த இடத்துல சொல்றாங்க, மூசாவினுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று அந்த இடத்துல பிரகடனப்படுத்துறாங்க. உடனே இந்த ஃபிரௌன் என்ன செய்யறான்னா, அவன் ஒரு கொடுங்கோல் மன்னன், என்ன நினைச்சானோ அதை அந்த இடத்துல செய்யக்கூடியவன். அதை அந்த மக்களும் அறிந்து வைத்திருந்தார்கள். ஒருத்தர் கொல்லணும் என்று சொன்னால் உடனே கொண்டு விடுவான். அப்படிப்பட்ட ஒரு மன்னன், அவனுக்கு அவன் கூலி கொடுத்து கூட்டிட்டு வந்த அந்த நபர்கள் இறைவனுடைய சான்றுகளை
பார்த்த உடனே என்ன செய்யறாங்க, இவன் தான் இறைவன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. அவன் உடனே கேட்கிறான், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்கிட்ட கூலி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இன்னும் பல பரிசு பொருட்களை உங்களுக்கு தருவதாக கூலி தருவதாக சொல்லி உங்களை நான் அழைத்து வந்திருக்க, என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் மூசாவினுடைய இறைவனை ஏற்றுக்கொள்ளலாம்? இதற்கு உங்களுக்கு தண்டனையாக உங்களுடைய மார்கையையும் மார்காலையும் நான் வாங்குவேன், உங்களை சிலுவையிலே ஏற்றுவேன் என்று சொல்லி ஒரு கட்டளை அங்கே இடுகின்றான். அந்த மக்கள் பார்க்கிறார், சொன்னதை செய்வான் அவன். இந்த மார்கை வாங்குறதுங்கிறது மிக கொடுமையான ஒரு தண்டனை. ஒரு கை போயிடுச்சு, ஒரு கால் போயிடுச்சுன்னா கூட சமாளிக்கலாம். இந்த கை இந்த காலம்னா எப்படி சமாளிக்க முடியும்? ரொம்ப சிரமமா இருக்கும். அப்படி ஒரு கடுமையான தண்டனையை தருவதாக அவன் சொல்றான். அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, நம்மள மாதிரி 10 ஆண்டுகள் இல்ல, 25 ஆண்டுகள் இல்ல, 50 ஆண்டுகள் அவங்க இஸ்லாத்துல இல்ல, ஜஸ்ட் இப்பதான் வந்திருக்கிறாங்க. அந்த இதை பார்த்த பிறகு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்திற்குள்ளாக தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறார்கள், இறைவனை ஏற்கிறார்கள். உடனே அவன் சொல்றான், உங்களை வந்து மார்கால் வாங்குவோம், சிலுவையில் அறைவோம்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த மக்கள் சொல்றாங்க, இந்த உலகத்தில் தான் நீ சொல்வதெல்லாம், உன்னுடைய கட்டளை எல்லாம் இந்த உலகத்திற்கு தான், மறுமையில் எதுவுமே செய்ய முடியாது, அங்கு என் இறைவன் வைத்ததுதான் சட்டம், அங்கு நீ எதுவுமே பேச முடியாது, இந்த உலகத்தில் நீ வழங்கக்கூடிய தண்டனை வழங்கிக்கொள், எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி அவன் கொடுக்கக்கூடிய அந்த அச்சுறுத்தலை நெஞ்சுறுதியோடு அங்கு நின்று அவர்கள் எதிர்த்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பாருங்க. இறைவன் வைக்கக்கூடிய சோதனையில் எப்படி அவர்கள் வெற்றி பெற்றார்கள்? இதுதான் நாம் அவர்களிடத்திலிருந்து படிக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட இந்த சோதனை அவர்கள் எதிர்கொண்டார்கள்? இது போன்ற நம்ம உள்ளத்தை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நமக்கு இப்படி ஒரு சோதனை வந்தால் நம்முடைய நிலைமை என்ன? எப்படி இதை எதிர்கொள்வோம்? அதற்கான தெம்பும் திராணியும் நம்மிடத்துல இன்று இருக்கிறதா? யோசனை பண்ணி பாருங்க, சிந்தனை பண்ணி பாருங்க. அப்ப இதுதான் அவர்களிடத்திலிருந்து நமக்கு இறைவன் வைக்கக்கூடிய சோதனைகளை எதிர்த்து நாம் நிற்க வேண்டும் என்பதற்கான படிப்பினையாக இது இருக்கின்றது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்கள் முதலாக தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு போய் எடுத்து சொல்றாங்க இந்த செய்தியை, இறைவன் ஒருவன் தான், நான் இறைவனுடைய தூதர் என்று சொல்லி ஒவ்வொரு கூட்டத்தாரையும் அவர்கள் சொந்தக்காரங்களை எல்லாம் அழைத்து சொல்கிறார்கள். அங்கிருந்தே அவர்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அங்கிருந்தே அவர்களுக்கான சோதனை ஆரம்பமாகின்றது. அவரை பாசமும் நேசமுமாக ஊட்டி வளர்த்த அவர்களுடைய அந்த சிறிய தந்தை என்ன செய்கிறார்? மண்ணை வாரி தூத்துறார். அட நாசமா போறவனை, இதற்குத்தான் எங்களை கூப்பிட்டாயா என்று சொல்லி இறைவனுடைய தூதர் மேலே இப்படி ஒரு சாபமான வார்த்தைகளை அவன் வீசுகின்றான். அப்ப எந்த அளவுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு கிளம்புது பாருங்க. அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாம இருந்தாங்க அந்த சத்திய மார்க்கத்தை, ஒருபோதும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. இந்த மார்க்கத்தை, இந்த சத்தியத்தை நாங்கள் சொல்லத்தான் செய்வோம் என்று இறுதி வரை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதன் விளைவாக பல்வேறு தரப்பட்ட தோழர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்று வந்தாங்க. அப்படி ஏற்று வந்தவர்கள் அனைவரும் துன்புறுத்தப்பட்டார்கள். ஒரு நபித்தோழர் வராரு, அவர் கொல்லம்பற்றையில வேலை பார்க்கிறாங்க, கப்பாப் ரலியல்லாஹு என்கின்ற ஒரு நபித்தோழர். முதலெல்லாம் அவங்களுக்கு சூடு போட்ட அந்த தழும்புகள், அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் அந்த தழும்புகள் இருந்துச்சு. அவ்வளவு கொடுமை. அந்த கொடுமையை வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி எல்லாம் அநியாயம் பண்றாங்க, கொடுமை பண்றாங்க, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக இப்படி படாத பாடுபடுத்துகிறார்களே, நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா, அவர்களுக்கு எதிராக ஏதாவது செய்யக்கூடாதா என்று சொல்லி இறைவன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து அவங்க முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏன்பா அவசரப்படுறீங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இது போன்ற எல்லா விதமான சோதனைகளும் வரத்தான் செய்யும், அதை பொறுத்து கொண்டுதான் நாம் இருக்க வேண்டும். நீங்களாவது பரவாயில்ல, உங்களுக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்களே, அந்த சமுதாயத்தினுடைய நிலையெல்லாம் எப்படி இருந்து தெரியுமா? அவர்கள் குழி தோண்டு புதைக்கப்பட்டார்கள், தலை தெரியும் அளவுக்கு அவர்கள் புதைக்கப்பட்டு விட்டு ரம்பத்தை கொண்டு அவர்கள் 2ஆக பிளக்கப்பட்டார்கள். இரும்பு சீப்புகளை காய்ச்சி பழுக்க வைத்து, நெருப்பிலை இட்டு காய்ச்சி பழுக்க வைத்து அவர்களுடைய உடலிலே கீறினார்கள். ரத்தமும் சதையும் நரம்பும் பெய்த்து கொண்டு வந்தது. அவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றினார்கள். உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அது போன்ற ஒரு பிரச்சனையும் வேதனையும் நீங்கள் சுமைக்கிறீர்களா என்று சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்றாங்க. அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு வரல. இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்? இறைவனை வணங்குவதற்கு வரக்கூடிய கூட்டத்தை விட இன்றைக்கு இந்த கேம்ப்லையும் இந்த குடியுரிமை சட்டம் நமக்கு குடியுரிமை வழங்கப்படாது, மறுக்கப்படும் என்கின்ற செய்திக்காக அவன் அமைத்திருக்கக்கூடிய அந்த கேம்பிலே நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு அஞ்சியவர்களாக நம்ம இன்றைக்கு கூட்டமாக வருகின்றோம். இறைவனுடைய செய்திகளை, இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றி அவனுடைய மார்க்கத்தை பரப்புவதற்கோ மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு நம்ம தயாராக. அப்ப அவங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எதற்காக? இது போன்ற அந்த மக்களுக்கு அச்சுறுத்தப்பட்ட அவர்களுக்காக பயந்தா இந்த மாதிரி எல்லாம் செய்தார்கள். இறைவனை வணங்க வேண்டும், இறைவனுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் முழுமையாக இது போன்ற தியாகங்களை செய்தார்கள். அதோடு விட்டாங்களா? இந்த மக்களை ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர், இனிமே இங்க இருந்தா ரொம்ப தொந்தரவு பண்ணுவான், நீங்க வேற ஒரு நாட்டுக்கு போங்க என்று சொல்லி ஜாஃபர் பின் அபி தாலிப் தலைமையில் ஒரு கூட்டத்தை அபிசினியாவுக்கு அனுப்புறாங்க. அவங்களும் போயிட்டாங்க. போனோன்னு இங்க உள்ள மக்களுக்காக விட்டானா அங்க போய் அவன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்படி அவன் நிம்மதியா இருக்கக்கூடாது. அவன் அங்கேயிருந்து இங்க நாடு கடத்தி கொண்டு வரணும் என்று சொல்லி 2 பேர்கள் அங்க போறாங்க.
போய் அந்த மன்னரை அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கணும் என்று சொல்லி போய் அங்க இருக்கக்கூடிய மன்னரை பார்க்கறாங்க. மன்னரை பார்த்து சொல்றாங்க, இங்க ஒரு மக்காவில இருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கு. இந்த கூட்டம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நாங்க வணங்குறோமே அந்த கடவுளையும் இவங்க வணங்க மாட்டாங்க, நீங்க வணங்கக்கூடிய கடவுளையும் இவங்க வணங்குவராக இல்ல, இவங்க ஒரு புது கொள்கையை சொல்றாங்க, அது நமக்கு எதிரானது என்று சொல்லி பரிசுகள்லாம் கொடுத்து மன்னரை கன்வின்ஸ் பண்றாங்க. அப்ப மன்னர் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு ஆள் சொன்னதை கேட்க முடியாது, அவர்களையும் நம்ம அழைப்போம், அழைத்து நம்ம கேட்டுக்கிட்டு 2 பேர்ல எது சரியோ அதில் நான் ஒரு முடிவு எடுத்து சொல்லுவேன் என்று சொல்றாங்க. அப்ப இந்த முஸ்லிம்களுடைய கூட்டத்துல பேசிக்கிறாங்க, ஏன்னா இப்படி நமக்கு ஒரு சோதனை வந்துருச்சு, மக்காவில இருந்து நம்மளை வந்துட்டாங்க, நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க போல இருக்கு என்று சொல்லி அவருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்ப ஜாஃபர் பின் அபி தாலிப் சொல்றாங்க, நான் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன், மன்னர்கிட்ட நான் போய் பேசுறேன், என்ன நடந்தாலும் சரி, நமக்கு இங்க குடியுரிமை கொடுக்கப்படாமல் இருந்தாலும் சரி, நம்ம அலைக்கழிக்கப்பட்டாலும் சரி, கொடுமைப்படுத்தப்பட்டாலும் சரி, நம்ம கிட்ட என்ன சத்தியம் இருக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லிக் கொடுத்தார்களோ அதை முழுமையாக மன்னரிடத்திலே சொல்லுவோம், வருவதை பிறகு பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி அவர்களுக்கு வைக்கப்பட்ட அந்த சோதனை நெஞ்சுரத்தோடு அவர்கள் எதிர்கொண்டார். மன்னரை போய் சந்தித்தார். மன்னர் கேட்கிறார், என்னப்பா என்ன கொள்கை உங்களை பத்தி சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்றாங்க. அப்பா அவங்க சொல்றாங்க, நாங்க என்னென்னலாம் அனாச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம், எப்படி எல்லாம் வழிகேட்டுல இருந்தோம் அப்படின்னு பட்டியல் போட்டு இறைவனை எப்படி வணங்கணும், இப்பொழுது எப்படி வணங்குறோம் ரெண்டுத்தையும் பிரிச்சு காட்டுறாங்க அழகா. எந்த அளவுக்கு நாங்க மோசமா இருந்தோம், இப்ப முகமது நபி வந்ததுக்கு பிறகு அவருடைய மார்க்கத்தை பின்பற்றியதுக்கு பிறகு எங்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லி அழகாக பிரிச்சு மன்னர் முன் வைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, மரியமை திட்டக்கூடியவர்களாகவும் இயேசுவை திட்டக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்காங்க, அவர் ஒரு கிறிஸ்துவ மன்னர் இருக்காங்க என்று சொல்லி போட்டு கொடுக்குறாங்க. அப்பயும் அவங்க என்ன செய்யறாங்க, மனம் தளராமல் மரியமுடைய அந்த வசனத்தை போதி காட்டுறாங்க. காட்டும் பொழுது அந்த மன்னருடைய கண்களில் இருந்தும் அந்த மன்னரை மொழிபெயர்க்கிறாங்க. இவங்க அரபு மொழி, அவங்க வேற மொழி பேசுவாங்க. இப்ப இந்த அரபு மொழியை எடுத்து மொழிபெயர்க்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் சிந்துகிறது. இதை பார்த்தோம்னா மக்களுக்கு காஃபிர்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு, என்னப்பா இவங்களை இந்த நாடு கடத்திலாம் நினைச்சோம், ஆனா இவங்க போற போக்க பார்த்தா அந்த மன்னர் குடியுரிமை கொடுத்துருவார் போல என்று சொல்லி மென்மேலும் அவங்களை ஏற்றி விடுறாங்க. ஆனா ஜாஃபர் இப்னு அபி தாலிப் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்தை முழுமையாக அந்த மன்னர் முன் விலக்கி வைக்கின்றார். அந்த விளக்கத்தை கேட்டுவிட்டு அந்த ஊரிலே அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுகின்றது. அப்ப என்ன இந்த செய்தி சொல்வதெல்லாம் என்ன, முழுமையாக இஸ்லாத்திற்காக இறைவனுக்காக நாம் முழுமையாக அவன் வைக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் எதிர்கொண்டு சகிப்புத்தன்மையோடு அதை அணுகி இறைவனை முழுமையாக நாம் வழங்கினால், அவனுக்கு நன்றி செலுத்தினால் இறைவன் இது போல் நமக்கு உதவுவான் என்பதையும் நாம் இதில் இருந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. அப்ப அதைத்தான் நம்ம இதுல இருந்து பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்குது. இந்த செய்திகளோடு வேற மற்ற செய்திகளாம் இரண்டாவது வரையிலே பார்க்கலாம். புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்த இறைவனுக்கு என்னுடைய 2ஆம் முறையை நாம் செய்யணும். அப்ப எப்படி ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவங்க சொன்னாங்களோ, எப்படி அதை எதிர்கொண்டார்களோ, அதே போல இன்றைக்கு வரக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் நாம் இறைவனுடைய உதவியோடு தான் அதை வெற்றி பெற முடியும். நாம் வெறுமனே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இதை செய்வது மட்டுமே நமக்கு வெற்றியாக இருக்காது. நமக்கு எப்பொழுது வெற்றி வரும், இறைவனுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் முழுமையாக நம்ம வெற்றி பெற முடியும். அப்படி இறைவனிடத்துல கேட்காமல் எத்தனை பேர் துவா கேட்டிருக்கோம்? இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்குது, முழுமையாக துவா கேட்டிருக்கிறோமா? எந்த விதமான துவாவை நம்ம கேட்கல. இறைவனிடத்துல அதிகமாக நம்ம என்ன செய்யல, மன்றாட தகஜல் தொழுதுருக்கோமா? சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, கடுமையான பிரச்சனையா இருக்கு, தகஜல் தொழுது இறைவனிடத்துல மன்றாடி இருக்கிறோமா? அவன்கிட்ட கேட்காம எப்படி நம்ம வெற்றி பெற முடியும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற மக்களை நம்ம நம்புகிறோமே, அரசியல் கட்சிகளை நம்புகிறோமே, பிற மனிதர்களை நம்ம நம்புகிறோமே, எல்லா அரசியல் கட்சிகளும் எப்படி நம்மளுடைய முதுகிலே குத்தக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மனிதர்கள் அந்த கட்சியை சார்ந்து போய்விட்டார்கள். இந்த NRC சட்டத்தையும் CAA-யும் ஆதரித்து பேசக்கூடிய கோடாரி காம்புகளாக அவங்க மாறிட்டாங்களா இல்லையா? நம்ம சமுதாயத்தை அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கறாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய குழப்பம். அப்ப மனிதர்களை நம்பி என்ன பிரயோஜனம் இருக்கு? எந்த மனிதனும் அடுத்த நிலை என்ன செய்வான், விலை போயிடுவான், அடுத்த நிமிஷம் மாறி போயிடுவான். நம்ம நம்பக்கூடிய, முழுமையாக நம்பக்கூடிய ஒரே ஒரு சக்தி எது என்று சொன்னால் இறைவன் மட்டும்தான். அவன் தான் நம்மளை கைவிட மாட்டான், இறுதி வரைக்கும் அவன் தான் நம்மளை எடுத்து செல்வான் என்பதை மனதிலே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த துவா தான் நமக்கான மிகப்பெரிய ஆயுதம். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி இதைத்தான் கையில எடுத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை ஒரு கிராமத்திலிருந்து ஒரு கூட்டம் வருகின்றது. எங்களுடைய மக்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும், குர்ஆன் கற்ற சில நபித்தோழர்கள் எங்களுக்கு அனுப்பி வைங்க, தாய்கள் எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 70 நபித்தோழர்களை, குர்ஆனை முழுமையாக வாசித்த 70 நபித்தோழர்களை அழைத்து போறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு ஒவ்வொரு நபித்தோழர்களையும் என்ன செய்யறாங்கன்னா கொல்றாங்க. நயவஞ்சகம் செய்து, துரோகம் செய்து அவர்களை அழைத்து விட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த 70 நபி தோழர்களை உருவாக்கி கண்ணும் கருத்துமாக பார்த்து வந்தார்கள்.
அப்படிப்பட்டவர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய துரோகம்! எதற்காக அனுப்பி வச்சாங்க? கல்வியை கற்பதற்காக தான் அனுப்பி வச்சாங்க. இதே நிலைமை தான் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த துரோகம் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த நாடு என்பது மதசார்பற்ற நாடு, எந்த ஒரு மதத்திற்கும் சார்ந்த நாடு அல்ல. அப்படிப்பட்ட மதசார்பற்ற நாடுல முஸ்லீம்கள் மட்டும் வாழக்கூடாது என்று சொல்லி எல்லா இடங்களையும் என்ன செய்யறான்? அடிக்கிறான். எல்லா இடங்களும் மக்களை கொல்றான். கொல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அவன் உள்ளத்தில் எந்த அளவுக்கு குரோதம் இருக்கிறது என்பது நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கடுமையாக அடிக்கிறான். அப்ப எவ்வளவு மதவெறி பாருங்க! எதற்காக அடிக்கிறான்? நம்ம இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காகத்தான். அப்ப இந்த துரோகத்தை செய்கிறானே, மதசார்பற்ற நாட்டில் மதம் சார்ந்தவன் போகிறான் என்று சொன்னால் நமக்கான துரோகம் தானே. இந்த துரோகத்திற்காக அந்த துரோகம் தான் இது. இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய காலத்திலும் துரோகம் செய்யப்பட்டது. அதற்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் 1 மாத காலம் குனூத் நாசிலா என்கின்ற அல்லாஹ்விடம் சாப பிரார்த்தனை கேட்டார்கள். அது போன்ற பிரார்த்தனை நாமும் கேட்க வேண்டும். இறைவனிடத்திலே கையேந்த வேண்டும். அந்த இறைவன் தான் நமக்கு முழுமையான பொறுப்பாளர். அவன் மட்டுமே நமக்கு உதவி செய்யக்கூடியவன் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த என்ஆர்சிக்கு போயிடலாம். நாளைக்கு அவன் என்ன செய்வான்? இதெல்லாம் தூக்கிக்கலாம். அல்லாஹ் நாடினால் 1 மாதத்திலே 1 வருஷத்திலே இதை என்ன செய்வான்? இதை அல்லாஹ் நீக்கிடுவான். அதன் பிறகு வேற ஒரு சட்டத்தை கொண்டு வருவான். அதன் பிறகு என்ன செய்வான்? பொது சிவில் சட்டம் கொண்டு வருவான். முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே உயிர் வாழும் காலம் வரை இது போன்ற சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். நம்மளை அச்சுறுத்த காரியம் நடந்து கொண்டேதான் இருக்கும். நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முழுமையாக இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றினால் இறைவன் நமக்கான பரிசை சொர்க்கத்தில் கொடுப்பான். அதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி. இந்த காரியங்கள் எல்லாம் கடந்து போயிடும். இறைவனிடம் நாம் மறுமையில் பெறக்கூடிய வெற்றி இருக்கிற அதுதான் முழுமையான வெற்றி. அதை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் மறந்தவர்களாக, இறைவனையும் மறுமையும் மறந்தவர்களாகத்தான் நாம் இன்று போய்கொண்டிருக்கிறோமே தவிர இறைவனிடம் ஓடி செல்லக்கூடியவர்களாக நம்ம இல்லை. அப்ப இறைவனை நோக்கி இந்த சோதனைகள் எல்லாம் பொறுத்து கொண்டு போனோம் என்று சொன்னால் இறைவன் பயமில்லாத, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவான். யாரையும் பார்த்து நாம் அச்சப்பட தேவையில்லை என்பதை கூறிக்கொண்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாயில் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.